கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஓகேவா? சுகர் பேஷண்ட்டு சரியா, மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்காங்க, நிறைய சுகர் மாத்திரை ஒழுங்காக போட்ட பிறகு கூட ஏன் சிலவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வருது? நம்பர் 1. ஏன் சிலவங்களுக்கு பக்கவாதம் பிரச்சனை வருது? ஏன் சிலவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு குருட்டு பிரச்சனை வருது? ஏன் சிலவங்களுக்கு கிட்னியில் டயாலிசிஸ் பண்ணுறாங்க? ஏன் சிலவங்களுக்கு காலில் புண்ணு வந்தால் புண்ணு ஆறல, காலில் ஆறாத புண்? நான் கேட்டது மாத்திரையும் இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பேஷண்ட் தான் நான் கேட்டுட்ருக்கேன். கேள்வி புரிஞ்சுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாதிப்பு உண்டு பண்ணால் பக்கவாதம், இங்கே என்ன கண்ணு குருடு, இருதயத்தில் பாதிப்புன்னா இருதய மாரடைப்பு, கிட்னியில் பாதிச்சுன்னா கிட்னி டயாலிசிஸ், காலுக்கு புண்ணு ரத்த குழாயில் அடைப்பு வந்துச்சுன்னா கீழே ரத்தம் போகாது, காலில் புண்ணு ஆறாது. அவ்வளோ ஆபத்தானது என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம யாருமே கவனிக்கிறதே இல்லை. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட், அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். அப்போ எது முக்கியம்? பேலன்ஸ் டயட் வந்து அவ்வளோ முக்கியம், அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா பேலன்ஸ் டயட்டு தான் ஃபாலோ பண்ணால் தான் என்ன சரியாகும், இந்த இரத்த குழாய்க்கு உள்பக்கம் பாதிப்பு வராமல் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரிப்படுத்த முடியும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ தான் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் கூட போட்டு கேளுங்க, கரெக்டாக இருக்கு நான் சொன்ன கான்செப்ட். ஏதாவது சந்தேகம் இருந்தால் பேலன்ஸ் டயட் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே.